பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு சரவணனும் அஞ்சலியும் பேசிகிட்டு இருக்கிறத ஆதாரத்தோடு காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே பாக்கியம் இருந்துட்டு என் பொண்ணை வாழை வெட்டியாக இந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு வயிற்றில் வளர குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒருத்தியோட ஜோடி போட்டுட்டு சுற்றுறானா அவன் எப்படி நல்லா இருப்பான்னு நானும் பார்க்குறேன். ஏதோ மாப்பிள்ளையாச்சுன்னு சொல்லி மரியாதை கொடுத்துட்டு இருந்தா இவன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உண்டையிலன்னு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி போய் அவமானப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பவும் வராங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கதிர் இருந்துட்டு அண்ணன் நான் கேட்கறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, யார் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலியை நான் மறுபடியும் பார்த்தேன்டா, அவளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சான், அது மட்டும் இல்லை அவள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் தான் இந்த ஆள் பார்த்துருப்பான் போல இருக்கு, இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேறு ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, என் பிள்ளைங்களுக்கு மட்டும் கஷ்டம் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அண்ணன் கோமதி இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு அவங்கிட்ட போய் பேசுப்போ அப்படின்ற மாதிரி கதிர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.